வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கடையில் செய்கிற சிக்கன் சால்னாக்கு போடுற நல்ல கலர்ஃபுல் அண்ட் காரசாரமான கறி மசாலா பொடியை எப்படி பக்குவமாக வறுத்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸை வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கறி மசாலாவை வறுக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சோம்பு, பட்டை, மிளகு, சீரகம், நீட்டு வரமிளகா, அப்புறம் தனியா, கசகசா, அப்புறம் சாப்பாட்டு அரிசி. உங்கள் வீட்டில் எந்த அரிசி இருக்கோ நீங்கள் அந்த அரிசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொருளெல்லாம் தான் நம்ம வறுத்து எடுத்து அரைக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு பொருளையும் எந்தெந்த நேரத்தில் போட்டு எவ்வளோ நேரம் இதை வறுத்து எடுத்தால் இந்த கறி மசாலா சூப்பராக ரெடி ஆகும்னு தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 50 ml கடலெண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ தனியா. இதில் நம்ம போடுற இப்போ ஒவ்வொரு பொருளுமே ரொம்பலாம் நமக்கு வறுபட்டுறக்கூடாது. அதனால ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு சீக்கிரமாக எல்லாமே கருகி போயிடும். அப்புறம் மசாலா டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதெல்லாம் வறுத்து விடுங்க. இப்போ இந்த தனியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுபட்டு நல்லா அதோட ஸ்மெல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்மெல் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சோம்பு 50 கிராம், அது கூடவே பட்டை ஒரு 25 கிராம் போட்டு அதையும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ அந்த பட்டை, சோம்பு, தனியாலாம் கொஞ்சம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகம் 50 கிராம் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சீரகம் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கசகசா ஒரு 25 கிராம் போட்டிருக்கோம். நீங்கள் 25லேருந்து 50 கிராம் வரைக்கும் நீங்கள் போடலாம். அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ அது கூடவே சாப்பாட்டு அரிசி 100 கிராம் எடுத்திருக்கோம். நீங்கள் எந்த சாப்பாட்டு அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 50 கிராம் மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விடுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்து வரைக்கும் நல்லா வறுத்து விடணும். இது நல்லா வறுப்பட்டு வர்றது எப்படி தெரியும்னா, அதில் நம்ம போட்டிருக்க அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். அதை வச்சு தான் இதில் போட்டிருக்க எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சுன்னு தெரியும். இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது நமக்கு எதுவுமே கருகாமல் நல்ல கரெக்டான பதத்தில் இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு வருங்க. இதில் பாருங்கள், அரிசி இப்போ நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம போட்டிருக்க தனியாவோ மிளகோ சீரகமோ எதுவுமே கருகி இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம வறுப்பட்டு எடுக்கணும். இப்போ இதில் கடைசியாக வரமிளகா போட்டுக்கிறோம். வரமிளகா பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. அந்த வரமிளகா லைட்டாக சூடு ஏறினாலே போதும். கடைசியாக போட்டு ஆல்ரெடி போட்டிருக்க எல்லாத்தோடையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 30 செகண்ட் இருந்தாலே போதும். அந்த மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா சூடேறிடும். கலர்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது சூடேறின உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு நைஸாக அரைச்சி எடுத்தீங்கன்னா நம்ம கறி மசாலா ரெடி ஆகிடுங்க. இந்த கறி மசாலாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அரைச்சிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணியே வைக்க முடியும். கறி மசாலாவோட டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். நீங்கள் சிக்கன் மட்டன்லாம் செய்யும் போது இந்த கறி மசாலாவில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கறி மசாலா போட்ட சிக்கன் சால்னாவை நம்ம மாஸ்டர் எப்படி செய்கிறாருன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.